அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரபில் முர்சலீன் வமன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமுத்தீன் அம்மாபாத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். தொடராக சஹாபாக்களுடைய இஸ்லாத்தினுடைய அந்தஸ்து என்ன என்பது தொடர்பில் நாம் பார்த்து வந்தோம். இறுதியில் நபித்தோழர்கள் தவறு செய்திருக்கிறார்களே என்றால் நம்மளுடைய அங்கே என்ன செய்யணும்? அந்த தவறை எடுத்து பேசுவது எங்களுடைய வேலை அல்ல. அவர்கள் தவறே செய்திருந்தாலும் அவர்களை குறை காண்பது குற்றமாகும் என்கிற அம்சங்களை நாம் பார்த்தோம். தவறு செய்யக்கூடிய அவர்கள் விஷயத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? மனிதன் என்கிற அடிப்படையில் தவறு செஞ்சிட்டாங்க, தவறுன்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்காக நாம் என்ன செய்யணும்? தவறு செஞ்சவங்க குற்றவாளி என்று சொல்கிறது எங்களோட வேலையா? நாங்கள் அவங்களுக்கு நீதிபதி ஆகலாமா என்கிற பார்த்தால் குர்ஆன் எங்களுக்கு காட்டக்கூடிய வழி இதுதான். குர்ஆன் 3 சாரார் சம்பந்தமாக குர்ஆன் பேசுது. ஒன்று முஹாஜிர்கள், 2வது அன்சார்கள், 3வது ஈமானில் பிந்தி எங்களுடைய நிலை என்ன, எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதை நாம் எமக்கான ஒரு படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சூரா அல் ஹஸ்ருடைய 8, 9, 10 ஆகிய வசனங்கள் இதை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன் அல்லதீன உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம். ஏழை முஹாஜிர்கள், தங்களுடைய வீடுகளிலிருந்து விரட்டப்பட்ட ஏழை முஹாஜிர்கள், தங்களுடைய செல்வங்களை விட்டும் வீடுகளை விட்டும் விரட்டப்பட்டவர்கள். எபுத்தகுன ஃபதுலம் மினல்லாஹி வ ரிதுவானா. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சிறப்பையும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் எதிர்பார்க்கிறார்கள். இவர்கள் வயன்சுரூன் அல்லாஹ் வ ரசூலா. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் துணையாக இருக்கிறாங்க, அதாவது மார்க்கத்துக்கு துணையாக இருக்கிறாங்க. முஹாஜிர்கள் பற்றி பேசுது. மக்காலிருந்து வந்தவங்க, ஏழைகள், தங்களுடைய சொத்துக்களை விட்டும் தங்களுடைய வீடுகளை விட்டும் விரட்டப்பட்டவங்க, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் துணை செய்யக்கூடியவங்க. இவங்க யார் என்று கேட்டால் உலாஇக ஹுமுஸ் ஸாதிகூன். அவர்கள்தான் உண்மையாளர்கள். இவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. 2வது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீன தபவுத்தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இவர்கள் முஸ்லீம்கள் வருவதற்கு முன்னரே மதீனாவை இருப்பிடமாக கொண்டவர்கள், ஈமானில் முந்தி கொண்டவர்கள். அவர்கள் தங்களிடத்தில் ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய வெளியூர் மக்களை நேசிக்கக்கூடியவர்கள். லா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத மிம்மா ஊத்து. அவர்களுக்கு கொடுக்கக்கூடியது தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்காதவர்கள். வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தங்களுக்கு தேவை இருக்கிற போதும், தங்களுக்கு சிரமம் இருக்கும் போதும் மக்காவாசிகளுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள். இவர்கள் யார் என்று கேட்டால், இவர்கள் வமை யூக்க சுக நப்சிகி. தன்னுடைய உள்ளத்தின் கஞ்சத்தினை விட்டும் யார் பாதுகாக்கப்பட்டார்களோ உலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள் வெற்றியாளர்கள். இது யாரை சொல்கிறது என்றால் அன்சார்களை சொல்கிறது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த ஏழைகள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்க்குறாங்க, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் துணையாக இருக்கிறாங்க. இவங்க சாதிக்குங்கள், உண்மையாளர்கள். இவங்களை வரவேற்றவங்க, இவங்களுக்காக உதவி செய்தவங்க, இப்படி வந்தவங்களை மனசார நேசித்தவங்க, தங்களுக்கு கிடைப்பதை விட அவங்களுக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் இவர்கள் அன்சார்கள். அவர்களை அல்லாஹு தஆலா குர்ஆனில் வெற்றியாளர்கள் என்று சொல்கிறான். 3வது ஒரு சாரார், அவங்கள பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம். இவங்க பின்னால் வந்தவங்க. இவங்க அன்சாரும் இல்லை, முஹாஜிரும் இல்லை. இப்போ நானோ நீங்களோ அன்சார்களை சேர போகிறதில்ல, முஹாஜிரை சேர போகிறதும் இல்லை. நாங்கள் சஹாபாக்கள் அல்ல, பின்னால் வந்தவங்க. இதில் தாபியங்கள், தாபியங்கள் வரைக்கும் பின்னால் உலகம் அழிகிற காலம் வரைக்கும் வரக்கூடியவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், யக்கூலூன, அவங்க சொல்வார்கள், ரப்பனா அக்பிர் லனா வலி இஹ்வானின் அல்லதீன சபக்கூனா பில் ஈமான். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக,
ஈமானில் எங்களை முந்தி சென்றவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களை பற்றிய குரோத எண்ணங்களை எங்களுடைய உள்ளங்களில் போடாதிருப்பாயாக. ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம், எங்களுடைய இரட்சகனே நீ நிகரற்ற அன்புடையவன், அதிக கருணை உடையவன் என்று அவங்க பிரார்த்திப்பாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்போது எங்களுடைய கடமை என்ன, எங்களுடைய பொறுப்பும் எங்களுடைய கடமையும் என்னன்னு கேட்டால், ஈமானில் எங்களுக்கு முந்தி சென்றவங்க, அவங்க சஹாபியாக இருக்கலாம், தாபியாக இருக்கலாம், தாபியினா இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஈமானில் எங்களுக்கு முந்தி சென்றவர்கள், அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பது தான் எங்களுடைய கடமை. அவங்கள பற்றிய தப்பான எண்ணங்கள் எங்களுடைய உள்ளத்தில் வந்துடக்கூடாது என்கிறதுக்காக பிரார்த்திக்கிறது தான் எங்களுடைய கடமை. இந்த ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டுமாக இருந்தால், முஹாஜிர்கள் பெற்றுட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ், அன்சார்கள் பெற்றுட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் அதை பெற வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு இருக்கக்கூடிய வழி சஹாபாக்கள், தாபியங்கள், தபுத்தாங்க, ஈமான் எங்களுக்கு முந்தியவங்களை பற்றி அவங்களுடைய குற்றங்களை நாங்கள் எடுத்து விமர்சிக்கிறதல்ல எங்களுடைய வேலை. அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும். அவங்கள பற்றிய குரோத எண்ணங்கள் எங்களுக்கு வந்துடக்கூடாது என்கிறதுக்காக பிரார்த்திக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்று இருக்கக்கூடிய பேச்சாளர்களும் இன்று இருக்கக்கூடிய சில இயக்கங்களும் அவங்கள பற்றிய குரோத எண்ணம் வந்துவிடக்கூடாது என்று பிரார்த்திப்பதற்கு பகரமாக மரணிச்சு போனவங்களுடைய பற்றிய குரோத உண்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய பிரச்சாரத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த பிரச்சாரத்தை கேட்குறவங்க போடக்கூடிய கமெண்ட்ஸுகளை பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. ஒருவர் அலி அவங்களை பற்றி தப்பாக பேசுகிறார், இதற்கு பிறகு நான் அலிக்கு ரலி என்று சொல்ல மாட்டேன், அலியை நான் ரலி அல்லா என்று நான் பிரார்த்திக்க மாட்டேன், இந்த உம்மத்தில் வந்த எல்லா ஃபித்னாவுக்கும் காரணமாக இவர் தான் என்கிற கோணத்தில் கமெண்ட்ஸ் பண்ணுகிறார்கள். அவங்களுடைய பிரச்சாரத்தினுடைய விளைவு அப்படியே தெரிகிறது. அல்லாஹ்வும் ரசூலும் நேசிப்பதாக சொன்னவரை நான் நேசிக்க மாட்டேன் என்று பகிரங்கமாக சொல்ல வைக்கிறது பயான் என்கிற பேரில், மார்க்க பிரச்சாரம் என்கிற பேரில் இது நடக்கிறது. முஆவியா அவங்களை பற்றி ஒருவர் பேசுகிறார், இதற்கு பிறகு முஆவியாவுக்கு நான் அலி அல்லா என்று சொல்ல மாட்டேன், முஆவியாவை நான் அதாவது அமீர் என்று சொல்ல மாட்டேன், முஆவியாவை நான் அமீருல் மூமின் என்று நான் சொல்ல மாட்டேன், முஆவியாவை வேண்டுமென்றால் அமீரு சாமுடைய தலைவராக இருந்தார் என்று சொல்லலாம், முஆவியாவை நான் நல்ல மனுஷனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவரை ஒரு ஒரு சாதாரண சராசரி மனிதனாக கூட பார்க்க முடியவில்லை என்கிற கோணத்திலே செய்திகளை போடக்கூடியவர்களை நாங்கள் பார்க்குறோம். அப்போ எங்களுடைய பிரச்சாரம் எங்களுக்கு ஈமானில் முந்தி சென்றவர்களை பற்றி குரோதத்தை உண்டு பண்ணுகிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்க தவறு செஞ்சாங்கன்னு சொன்னால், தவறு செஞ்சால் நீங்கள் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். நீ பாவ மன்னிப்பு கேட்குறத விட்டு அவங்கள குற்றவாளி கூண்டில் வச்சு விசாரணை செய்யக்கூடியவங்களை பார்க்குறோம், அவங்களுக்கு ஜட்மெண்ட் பண்ணக்கூடியவங்களை பார்க்குறோம், அவங்க சம்பந்தமே இல்லாத குற்றங்களை அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடிய நிலையை பார்க்குறோம். இதனால் எதை எதிர்பார்க்குறாங்க? அலி ரலியல்லாஹு அவர்களை உஸ்மான் அவங்களுடைய கொலையின் பங்குதாரர் சொல்வதனால என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒருவேளை அலி ரலியல்லாஹு அவங்க இருந்தாங்க, அவங்க செஞ்சாங்கன்னா குற்றத்துக்கு தன்னை கொடுக்கறதுக்காக செய்யணும்னு சொல்லலாம். இப்போ அதை பேசி மூமின்களுடைய உள்ளத்தில் எதற்காக இந்த வக்கிரத்தை உண்டு பண்ண வேண்டும்? முஆவியா அவங்களை பற்றி தப்பாக பேசி அவங்களுடைய ஈமானில் சந்தேகத்தை ஏற்படுத்தி எதற்காக செய்ய வேண்டும்? தேவையில்லாத ஒரு ஃபித்னாவை மக்கள் மத்தியில் உண்டாக்குறாங்க. முஸ்லீம் சமுதாயத்தினுடைய முன்னோடிகளை பற்றிய தப்பெண்ணத்தை உருவாக்குறாங்க. இதன் மூலமாக இஸ்லாத்தின் மீதும், அதாவது குர்ஆனின் மீதும், ஹதீஸின் மீதும் தேவையில்லாத சந்தேகம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. எனவே இது ஆபத்தான ஒரு நிலைப்பாடு. முஸ்லீம் சமுதாயம், இளைஞர்கள் இதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் இதோடு தொடர்பான சில செய்திகளை நோக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.